கேட் 2026 குவாலிஃபை ஆகலையா? ஸோ அதை நினச்சி கவலைப்படாதீங்க. நமக்கு இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. யாரெல்லாம் கேட் 2026 கவர்மெண்ட் ஜாப்க்காக எழுதுனீங்களோ, ஸோ நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்து எஸ்எஸ்சி ஜேஇ எக்ஸாம் வருது. ஸோ இந்த எக்ஸாம் வந்து நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 2026 ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா மே அல்லது ஜூன் 2026 கண்டக்ட் பண்ணுறாங்க. டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாம் வந்து பார்த்தோம்னா நோட்டிஃபிகேஷன் மே 20 ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் எக்ஸாம் வந்து ஆகஸ்ட் 8லேருந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம்னா ஜூலை 7th ரிலீஸ் ஆகுது. அண்ட் எக்ஸாம் வந்து செப்டம்பர் 20 வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. கேட் எக்ஸாம் வந்து யாரெல்லாம் ஹையர் ஸ்டடீஸ்க்காக எழுதணுமோ, ஸோ அவங்களுக்கு வந்து அடுத்து என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா எல்என்டியோட பில்ட் இண்டியா ஸ்காலர்ஷிப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எம்டெக் வந்து ஐஐடியில் என்ஐடியில் படிக்கிறதுக்கு இவங்க வந்து ஸ்டைஃபன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் இங்கே என்னன்னு பார்த்தோம்னா நம்ம படித்து முடிச்சோடனே இவங்ககிட்ட தான் வேலை செய்யணுங்கிற ஒரு பாண்ட் வந்து இருக்கும். அல்லது நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியோட காமன் என்ட்ரன்ஸ் இன்ஜினியரிங் டெஸ்ட் அண்ட் அட்மிஷன் அதுவும் கண்டக்ட் பண்ணுவாங்க. இது வந்து எதுக்குன்னா நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கு வந்துட்டு எம்இ எம்டெக் ப்ரோக்ராம்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்காக இதை கண்டக்ட் பண்ணுவாங்க. பட் கேட் குவாலிஃபை ஆகாததை ஒரு செட்பேக்காக பார்க்காதீங்க, இது ஒரு கம்பேக்காக பாருங்கள். இது ரிகார்டிங்காக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.